தாவேக்காவில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பது குறித்தான ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் இது தொடர்பாக திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து எம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி அவர்கள் விரிவான விவரங்களை வழங்கி வருகிறார். தொடர்ந்து மீண்டும் அவரிடம். ஜெர்ரி, இது தொடர்பான விவரங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டு வந்தீங்க. 2026 தாவேகா எப்படியான ஒரு கூட்டணியை அமைக்கும், இல்லை எப்படி அவர்கள் கூட்டணியை அமைக்க இருக்கிறார்கள், தொடர்பான திட்டங்கள் வைத்திருக்கிறார்களா போன்ற விவரங்களை சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து சொல்லலாம். மாநாட்டில் சொல்லும் பொழுதும் கூட திராவிடத்தை அவர் வரவேற்கிறார், தமிழ் தேசியத்தையும் வரவேற்கிறார். தற்போதைய அரசியல் சூழல் பொறுத்தவரை திராவிடம் ஒரு கோட்டிலும் தமிழ் தேசியம் ஒரு கோட்டிலும் இருக்கிற பட்சத்தில் இரண்டையும் அவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். எனவே திராவிடம் தமிழ் தேசியம் இரண்டையும் ஏற்றுக்கொள்கிற கட்சியுடன் அவர் கூட்டணி வைப்பார் என்று கூறப்படுகிறது. அதே போல மாநாட்டு மேடையில் அவர் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரியை பற்றி பேசும்போது கூட அதிகார பகிர்வுகளை பற்றியும் பேசியிருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியாக கூட்டணி வைப்பது உறுதியாக இருந்தாலும் கூட இவர் முதல் தேர்தலை சந்திக்கிறார் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய வாக்கு பலத்தை இங்க நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஜெர்ரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த நிலையில தாவேக்காவின் செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய லயோலா மணி அவர்கள் தற்பொழுது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு லயோலா மணி. தற்பொழுது தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு விளக்கம் எக்ஸ்தலத்தில் நீங்க பகிர்ந்திருக்கீங்க. அதன் அடிப்படையில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்றது தொடர்பான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. இந்த சூழல்ல ஒரு விளக்கம் அளிப்பதற்கான சூழல் எதனால உருவானது? வணக்கம் மேடம். அதாவது தலைவர் தளபதி அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் வருகிறது, மக்களும் தன்னெழுச்சியாக ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் சில பத்திரிகைகள், சில சமூக ஊடகத்தை சார்ந்தவர்கள் எங்களை மற்ற கட்சிகளோடு தொடர்பு படுத்தி கூட்டணி குறித்து பேசி வராங்க, வதந்திகளை பரப்பி வராங்க. இது உண்மையான செய்தி கிடையாது, தவறான ஒரு செய்தி. அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை எங்களுடைய கட்சிக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு மேடம். இல்லை, ஏற்கனவே திமுகவும் பாஜகவும் கொள்கை மற்றும் அரசியல் எதிரி அப்படின்னு உங்கள் கட்சியினுடைய தலைவர் அறிவித்து விட்டார். இந்த சூழலில் அதிமுகவுடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கீங்க. ஆனாலும் கூட்டணிக்கு வருபவர்களுக்கு அழைப்பு விடுத்து தான் உங்கள் மாநாட்டிலையும் பேசியிருந்தீங்க. அப்போது 2026 தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு கூட்டணியை உருவாக்குவதில் உங்களுடைய தலைமை முனைப்பு காட்டி வராங்க? மேடம், இன்னும் தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகள் இருக்கு மேடம். இப்போது எங்களுடைய முதன்மையான பணி என்பது மக்கள் பணி தான். மக்கள் பணியை நோக்கி நாங்க பணி செய்து கொண்டிருக்கோம். அதனால தேர்தல்கள் குறித்து தலைமை தான் முறையாக அறிவிப்பார்கள். லயோலா மணி, இன்னொரு கேள்வியும் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தற்பொழுது தாவேக்கா தரப்பிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு வர நடவடிக்கைகளை பார்த்துட்டு இருக்கோம். இதில் மாவட்ட நிர்வாகிகள் தொடர்பான அறிவிப்புகள் இன்னும் எந்த இடத்துலையும் பெருசாக வெளியாகலை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரியே இன்னும் தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகள் இருக்கிறது. இருந்தாலும் தற்பொழுதே அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் எதனால் எழுந்தது? இல்லை, இங்கே ஒரு பொய்யான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. பொய்யான ஒரு செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறார்கள். அதற்கு பதில் கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் எங்களுடைய உள்கட்டமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கு. கட்சியினுடைய அடுத்த கட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இதை மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாகத்தான் நம்ம பார்க்கிறோம். எங்க தலைவர் அவர்கள் பிரைமரி போர்ஸாக வராங்க, பிரதான ஒரு சக்தியாக வராங்க. ஒரு முதலமைச்சர் என்கின்ற ஒரு தகுதி படைத்த ஒரு தலைவராக வருகின்ற பொழுது அதை இருட்டடிப்பு செய்வதற்காக சிலர் சூழ்ச்சி செய்வதாகத்தான் நம்ம இதை பார்க்க முடிகிறது. அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில தான் இந்த அறிக்கையை நீங்க பார்க்கணும். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு லயோலா மணி. நன்றி மேடம். நன்றி.